ரெடி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய உச்சரிப்பு குறித்து கடையநல்லூர் திமுக எம்எல்ஏ பேசிய விவகாரம், அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண விஷயம், அது கடுமையாக சோஷியல் மீடியாவில் விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. இன்றைக்கி பேசும்போது அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு நான் அன்னைக்கு ஆவேசப்பட்டேன்னு பேசியிருக்கிறாரு. நிதியமைச்சருடைய பேச்சில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அப்புறம் ஒரு கோட் சொல்கிறேன், அப்புறம் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்னு பாடியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி சட்டப்பேரவையில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுங்க சார்? சார், அதாவது மரியாதைக்குரிய நிதியமைச்சரோட அந்த பேச்சு என்பது 3 விதமாக பிரிக்கலாம். முதல்ல அந்த தோரணை, அதாவது இப்போ 2 நாளைக்கு அவர் முன்னாடி பேசினக்கூடிய அந்த தோரணையும் இன்றைக்கி பேசினக்கூடிய தோரணைக்கும் நிறைய வித்தியாசங்கள், வரவேற்கத்தக்க வித்தியாசங்கள். இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றது வேறு, வாங்க அப்படின்றது வேறு. அதாவது வந்துட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி அதே வார்த்தை தான், வாங்க வாங்க இல்லை வாங்க இல்லை வாங்க வாங்க அப்படின்றது ஒரு மாதிரி. அப்போது ஒரு சின்ன அந்த மாடுலேஷன்லேயே நம்மளோட கலாச்சாரமே மாறிடும், நம்மளோட குணாதிசயமே மாறிடும். அப்படி இருக்கும்பொழுது நான் அப்படி தான் பேசுவேன் என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ சந்த கடையில் பேசுகிற மாதிரி பேசிட்டாரு. கோபமாக மைக் எப்படி தள்ளி விடுறாரு. அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறவங்களே ஒரு ஜேசிடி பிரபாகரை பார்த்து, பேரவைத் தலைவரே கருத்து வேறுபாடு 1000 இருந்திருக்கும், ஓபிஎஸ் கிட்ட ஜேசிடி பிரபாகர் இருந்திருக்கிறார் கட்சியில். 2 பேரும் ஒரே இயக்கத்துக்காக ஒரே நோக்கத்துக்காக பயணம் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடவும் ஜேசிடி பிரபாகர் பயணம் பண்ணியிருக்கார். இப்போ இன்றைக்கி ஜோசப் விஜய் அவர் முதலமைச்சராக இருக்கார், அவர் கூட பயணம் பண்ணியிருக்கார். யாருமே தனிப்பட்ட முறையில் ஒரு சபாநாயகருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிய முக்கியத்துவத்தையோ மரியாதையோ எதிர்கட்சியில் குறைக்கலை. இதுவரையிலும் யாருமே சபாநாயகர்கிட்ட அதுவும் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்த்து பேசுங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவரால் என்ன முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அப்படி இருக்கும்பொழுது எதிர்கட்சியையும் ஒரு மாதிரி சவால் விடுற தோரணையில் பேசி, தானும் கோவப்பட்டு கஷ்டப்படுத்தி இமோஷ்னலாக டவுன் ஆகி பேரவையில் சபாநாயகர் பேரவைத் தலைவர் உட்கார்ந்துருக்குறன்றதையும் கொஞ்சம் மறந்து, நானும் அமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி அந்த துரியோடு அவர் பேசினார். கிட்டத்தட்ட இன்றைக்கி அவர் பேசினது அவரோட செயல், அவரோட அந்த மொழி, அப்படியே உச்ச குரலில் போய் பேசுறது, அதெல்லாம் அவரே ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி பேசுகிறார். அப்போது இன்றைக்கி அவர் நடந்துக்கிட்டது ஒரு ரொம்ப கண்ணியமான ஒரு போக்கு. அப்போது மரிய வில்சன் அவர்கள் கண்ணியத்தோடு பேசுகிறாரு, பழக போகிறார் அப்படின்னும் போது ஓகே, அண்ணா இருந்த அவை அது. அப்போ அதோட மாண்பை காப்பாற்றணும் அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாங்களா, இல்லை அவருக்கா இந்த 2 நாள் அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு? இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்கா சார்? அதாவது இப்படி பேசும்போது அவர் அதற்கு நான் பான் கிறிஸ்டின் அப்படின்னு பேசுகிற அந்த விஷயம், இதெல்லாம் ஒருவேளை அரசுக்கே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயமா மாறி அதனால் அவருக்கு கொஞ்சம் அறிவுறுத்தல். ஏன்னா சீமானுடைய அறிக்கையெல்லாம் ரொம்ப கடுமையாகவே இருந்துச்சு. இல்லை, அதுதான் அதனுடைய பாதிப்பு தான். எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவர் பேசினது ஏதோ ஏடாகூடமாக ஆயிருக்கு. அதனால் இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு அமைச்சரை பார்த்து இவ்வளவா சீமான் அவர்கள் தனியாக தாக்குதல் பண்ணது கிடையாது. அதேமாதிரி இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியிலெல்லாம் எப்பா இப்போ நீ கிறிஸ்டின்னா, இப்போ நாங்கள்லாம் என்னப்பா, நாங்களாம் எங்கள் மதம் பேரை சொல்லட்டுமா, அது என்ன சட்டமன்றமா, இல்லை அது என்ன இடம், சாமி கும்பிட்ற இடமான்ற மாதிரி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் எடுபட்டதே கிடையாது. பிஜேபி இங்கே வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமே, இங்கே மக்கள் இந்த சாதி அடையாளமோ இல்லை மத அடையாளத்தை வச்சு ஒரு பெரிய அளவு அரசியல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு விசிகா ஒரு சாதி அடையாளம் வச்சு அரசியல் பண்ணாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி அரசியல் வச்சு பண்ணுவாங்க. அவங்களால ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி தான் போக முடியுமே தவிர்த்து தமிழ்நாட்டையே ஆளுகின்ற அந்த இடத்தை பொதுமக்கள் பொதுவெளியில் கொடுக்கல. ஆனால் தமிழ் இனத்தின் மீது ஒரு பார்வை, தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் உரிமை, மாநில சுயாட்சி அப்படின்னும் போது அதற்கு அதிமுகக்கோ இல்லை திமுகக்கோ அந்த வாய்ப்பு, குறிப்பாக திமுகவுக்கு அந்த விஷயங்கள் அடிக்கடி அவங்க பேசக்கூடிய தன்மைப்படுது. இது மாதிரி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை பேசி சம்பந்தமும் வளரி தப்பாக நம்பரை சொல்லி ஒரு பெரிய பின்னடைவு, அந்த பின்னடைவுலேருந்து திரும்பி எழுந்து வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு பேசுகிறார். அந்த பேச்சோட தொடர்ச்சியாக இன்னொன்று சொல்கிறாருன்னா, முன்னாள் அமைச்சர்களை சொல்கிறாரு, என்னை கொண்டு போய் பிடிஆரோட ஒப்பிடுறாங்க, என்னை கொண்டு போய் தங்கந்தனரசோட ஒப்பிடுறாங்க, அவங்க அனுபவம் ஆயிடுச்சவங்க, மெத்த படித்தவர்கள்,
எனக்கு இப்போ தான் வந்து எங்களோட முதலமைச்சர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு அவர் நகர்றாரு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்பொழுது என்கிட்ட அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன், இதை விட நாங்கள் ஸ்ட்ராங்காக வருவோன்றாரு. அப்போ இந்த மாதிரி பேசுபவர்கள்கிட்ட வந்து இதுக்கப்புறம் வாதம் பண்ணியோ இல்லை அதை பெருசுப்படுத்தாமல் அது கடந்து போகிறது ஒரு இயல்பான பார்வை. ஸோ மரிய வில்சன் நினச்சிருப்பார், நம்ம சினிமா தேட்டரில் பேசுகிற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு காலேஜ் கேம்பஸில் நம்ம தான் இப்போ பிரின்சிபல் இல்லை நம்ம தான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி வேணால் பேசுவோம் நம்ம கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ்கிட்டையோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ. சார் சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவைன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மீறி இந்த மாதிரிலாம் பேச வைக்கும். அதுவும் உங்களை யாருன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உங்களை தள்ளுறாங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணும். அப்போ யாரும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. இதெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ட்ரம்ப்பை கூட தான் கேள்வி கேட்குறாங்க, விளாடிமிர் புட்டினை கேள்வி கேட்குறாங்க, பாரத பிரதமர் மோடியை கேள்வி கேட்குறாங்க, அமைச்சர்களையோ விஜய் அவர்களையோ கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கேள்வி கேட்குறாங்களே, என்னென்னு அதிமுகன்ற கட்சி இப்படி ஆக்கிட்டீங்களே, இது நல்லா இருக்கா? கேள்வியிலேருந்து தப்பிச்சு ஓட முடியாது. உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்குறாங்க, திமுக நீங்கள்லாம் பண்ண சேட்டைக்கு இப்படி இருக்குது கட்சியோட நிலைமை. அதேமாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் அமைச்சர்கள்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தலை, மார்ட்டின்கிட்ட நீங்கள் எதுக்கு பணம் வாங்கினீங்க, இப்போ அந்த பணம் வாங்காமல் இருந்த இந்த மாதிரி விமர்சனமா? அதேமாதிரி ஓபிஎஸை பார்த்து இப்போ இன்றைக்கி என்ன படம் வச்சுருக்கிறீங்க, திருப்பி செங்கோட்டைன்னு திருப்பி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிறவருக்கு விசுவாசமாக படம் இல்லாமல் படம் வச்சு ஏமாத்துறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது எல்லார் மீதும் விமர்சனம் இருக்குது. பேரவைத் தலைவர் மீதே ஒரு விமர்சனம் வரும், ஏன்னா நடுநிலையாக நீங்கள் நடத்த மாட்டீங்களான்னு கூட கேட்பாங்க, கேட்கக்கூடிய விஷயம் வரும். அப்போது விமர்சனம் என்பது தான் உண்மை. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி ரெசிலியன்ஸோட கையாளுறீங்க, அந்த பக்குவம் உங்களுக்கு ஒரு அமைச்சராக இருக்கா? ஒரு உயரிய பதிவில் இருக்கும்போது பணிவு கண்டிப்பாக வந்தாகணும். பணிவு இல்லை அப்படின்னா அந்த பணிவை வேறு யாருன்னா வர வச்சிடும். அப்படி மீம்ஸ் போட்டு 2 நாளாக ஓட்டுன்னு ஓட்டி அவர் தமிழையும் அவர் கணிதத்தையும் ஓட்டி அந்த பணிவை வந்து நாட்டு மக்களோ எதிர்க்கட்சியோ இல்லை சொந்த கட்சிக்காரர்களோ யாரோ வர வச்சுருக்காங்க. இல்லை அது சம்டைம்ஸ் தனக்காக தானே கூட வந்திருக்கும். நானுக்கே எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் தோணும், இந்த இடத்துல இன்னும் கண்ணியமாக பேசியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி எதனா அவருக்கு தோணுச்சா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாற்றம் நல்லது. 2 நாளைக்கு முன்னாடி அவர் செஞ்ச சம்பவத்துக்கு இன்றைக்கி அவர் பேசின பேச்சுக்கும் பார்த்திங்கன்னா அது முரண்பாடு. நல்ல விஷயம். ஒரு தலைவில் என்னென்னா தாவேக்காலன்னு திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு அமைச்சரவையில் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆட்கள் கிடையாது. நிறைய அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதே நேரத்தில் அதிகாரி வந்து சொல்கிறது அவங்களுக்கு புரியல. ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு சில விஷயம், சார் இது இப்படி செஞ்சால் தப்பாயிடும் சார், இது சட்டப்படி தப்புனா அவங்களுக்கு புரியல. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நிர்வாகம் நடக்குதுன்றது தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறதாகட்டும் அமைச்சராக நடந்துக்கிறதாகட்டும் அது எல்லாமே வந்து சரி செய்யணும். ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள் அதை நோக்கி வந்து அவங்க எவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கட்சிக்கு நல்லது. தாவேக்காவில் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து ஆட்களை இழுப்பது அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர்களையே தங்கள் கட்சிக்கான தலைவர்கள், தங்கள் கட்சி தலைவரையே அன்றைக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்கிறார், அவர் குறித்து தான் அவர் பாடல் பாடியிருக்கிறார் அப்படின்லாம் பேசுகிற இடத்துக்கு எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதிமுகலாம் ரொம்ப பார்த்து அமைதியாக தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நடப்பதே அதிமுக ஆட்சின்னு ஆதவ் அர்ஜுன் பேசுகிறார், ஜெயலலிதா தைரியத்துடன் விஜய் செயல்படுகிறார் அப்படின்றாரு. இப்போ அதிமுக கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை இப்படி மாறி இருக்கிறது. முதல்ல வந்து விஜய் சார் வந்து ஒரு பிராண்டு. இந்த ஓட்டு வந்து எம்ஜிஆருக்காகவோ அம்மையார் ஜெயலலிதாக்காகவோ ஓட்டு விழலை. தாவேக்காக்கு விழுந்த ஓட்டுக்கு முழு காரணம் ஜோசப் விஜய், அவ்வளோதான். அதில் வந்து இவர் பிரச்சாரம் போல அதெல்லாம் தாண்டி மொத்த ஓட்டம் அவருக்காக தான் விழுந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகன்ற ஒரு கட்சி திருப்பி வந்துருச்சு அப்படின்னா 2 கட்சி திமுகவை எதிர்க்கும். ஒன்று புதுசாக இப்போது ஆட்சியில் இருக்க தாவேக்கா, இன்னொன்று அதிமுக. இந்த அதிமுகன்ற கட்சி திருப்பி ஏஞ்சே வரக்கூடாது. இந்த கட்சி திருப்பி ஏஞ்சி வந்ததுன்னா அவங்களும் திமுகவை எதிர்க்கிறான்னு வாங்க, கூட நம்மளையும் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. இது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு இருதுருவ அரசியல் தான். இந்த இருதுருவ அரசியலை வந்து கோலோச்சணும், இதை வந்து கெட்டிமாக எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு ஏதோ ஒரு கட்சி வந்து முடிஞ்சிடணும். அப்படின்னும்போது எம்ஜிஆர் பேரை சொல்லி அம்மையார் ஜெயலலிதா பேரை சொல்லி மரத்தை வெட்டி மரத்து மேலே சாய்க்கிறது, அந்த வேலையை பண்ணுறாங்க. அதாவது காட்டையே வெட்டி காட்டையே கொளுத்தி காட்டையே அழிக்கிறது அந்த வேலை. அப்போ அதிமுகன்ற தலைவர்களை வைத்து அதிமுகன்ற ஒரு கட்சியை அழிக்கணும். அதிமுகவோட ஆன்மா இன்றைக்கி என்ன? எடப்பாடி பழனிசாமியா? இல்லை. அதிமுகவோட ஆன்மான்றது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். அதே மாதிரி அந்த கட்சியினுடைய ஆன்மா அப்படின்னு பார்த்தோன்னா
ரெட்டை இலை. ரெட்டலைக்கும் அதிமுக தொண்டனுக்கும் அது ஒரு பந்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா விசிலை வச்சு ரெட்டலைன்றதே இல்லாமல் முடிச்சு விட பார்க்குறீங்க. இந்த சூசகத்தை மறைச்சி இதை வந்து ஒரு கவர்ச்சியை காட்டி நாங்கள் தான் அதிமுக. அப்போ சரி, அப்போ நீங்கள் ரெட்டலை வச்சுக்குவீங்களா? இல்லை, இதே போன்ற உங்களுக்கு விசில் தானே. விசிலாக ரெட்டலையான்னு வரும்போது அடிப்படை அதிமுக தொண்டை கீழே இருக்கிறவங்களுக்கு யார் புது செயலர்ன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் அந்த கட்சி தோற்று போட்டோம், ஒன்றும் இல்லாமல் போட்டோம், குறைஞ்சபட்சம் அது இன்னும் 10 வருஷத்துக்கு ரெட்டலையில் ஓட்டு வாங்க தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 2 தேர்தலுக்கு ஓட்டு வாங்கும். அது ஜெயிக்காது, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஓட்டு அது கண்ணை முடின்னு வாங்கும். இப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி இன்னமும் செத்து போகாமல் அப்படியே வெண்டிலேட்டர்லேயே இருக்குது. யாருன்னா கூட்டணி வந்தால் முதுகில் சவாரி செஞ்சுக்கலாம், அப்படியே ஒரு கட்சி நடக்குது. தேசிய கட்சி இத்தனைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணாத, அதாவது காமராஜர் காலத்தை நான் சொல்லலை, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு குண்டூசியை கூட நவுத்தாத காங்கிரஸ் கட்சியையே இன்னும் மக்கள் வந்து எங்கனாச்சும் வந்து தனியாக நிற்குதுன்னா நாளைக்கு காங்கிரஸ் குறைஞ்சது தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டு இல்லை 1500 ஓட்டு கை சின்னத்தை பார்த்து போடுவாங்க. ஏதோ ஒரு ஈர்ப்பு, அது காமராஜரால் ஈர்ப்பா, இல்லை சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இந்த கட்சி, இல்லை அது காந்தி அவர்கள் பேரில் அப்போ இருந்த கட்சி அப்படின்றதான் தெரியும். இல்லை அந்த சின்னம் கையின்றது பிடிக்குது, நல்ல சின்னம், இல்லை ராகுல் காந்தி பிடிக்குதுன்னு கூட போடுவாங்க. அந்த கட்சிக்கே அது மாதிரி ஓட்டெல்லாம் விழும்போது அதிமுகன்றது ஒரு பிரம்மாண்டமான கட்சி. இன்றைக்கும் அம்மா உணவகத்தை பார்க்கும்போது 4 பேருக்கு ஞாபகம் வரும். நேற்று இன்றைக்கி சார் ஒரு சிலதெல்லாம் வந்து மாறாது சார். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்டப்பேரவையில் உங்களுக்கு நினைவு இருக்கும், 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் இதே சட்டப்பேரவையில் அன்றைய திமுக தலைவர் முதலமைச்சருமான கருணாநிதி பேசும்போது, எம்ஜிஆர் என்னுடைய நண்பர், அவர் எனக்காக தான் பாட்டு பாடினார், தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்று சொன்னார், ஒரு தலைவன் என்று தான் சொன்னாரே தவிர ஒரு தலைவி என்று சொல்லவில்லை என சட்டப்பேரவையில் கருணாநிதி பேசினார். அதுக்கு ஜெயலலிதா பதில் சொல்லும்போது, ராமன் தேடிய சீதையில் எனக்காக பாட்டு பாடும்போது திருவள்ளுவர் செல்வி என்று தான் பாடினார், அதனால் எனக்கு தான் அவர் பாட்டு பாடினார்னு சொன்னாங்க. இப்படி ஒரு எம்ஜிஆரை கிளைம் பண்ணுற இடத்துக்கு நண்பராக பழகியவர் சொல்லும் போதும், இல்லை கட்சியில் நான் தான் புதுச்சல எனக்காக எம்ஜிஆர் பாடியிருக்காருன்னு பேசுகிற அந்த விவாதங்கள் இருக்குல்ல, அது கூட இன்னைக்கு சட்டப்பேரவையில் இல்லை, மிஸ் ஆகுது அப்படின்னும் போது தான் அதிமுக தொண்டர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அதிமுக தொண்டர்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. அதிமுகவில் வந்து ரெட்டலை வேணான்னு சொல்லிட்டு தான் விசிலுக்கு போகிறாங்க. அப்படின்னா ரெட்டலை வந்து முடிஞ்சிச்சு, அவங்களுக்கும் ரெட்டலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு சிலர் போகிறாங்க. அவங்க ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தாங்க, இப்போது விசிலில் இருக்கிறாங்க. நாளைக்கு வேறு யாருன்னா ஆட்சியில் வந்து அங்கே போவாங்க. தொண்டர்கள் அப்படி கிடையாது. இப்போ கலைஞர் பிடிக்கும், அதனால் நான் வந்து உதயசூரியனுக்கு போடுறேன், அதனால் எனக்கு ஸ்டாலின் பிடிக்கும்னு கிடையாது. எனக்கு ஸ்டாலினை பிடிக்கும், அதனால் நான் உதயசூரியனுக்கு போடுறேன், அதனால் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் பிடிக்கும்னு இல்லை. அது மாதிரி ஒரு கட்சியில் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் வந்து பிரித்து பேசுவாங்க. ஒரு சில இளைஞர்களை வந்து இல்லைனா எனக்கு அவங்களாம் தெரியாது, இப்போ எனக்கு வந்து நான் சேப்பாக்கத்தில் இருந்தப்போ உதயண்ணா வந்து போய் பார்த்தேன், அப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அதனால் வந்து அவரை பிடிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போது ஒருத்தருக்கு ஒரு கட்சியோட ஒரு சின்னத்தோட ஒரு இயக்கத்தில் தங்களை வந்து ஈடுபடுத்திக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மாறுறது கிடையாது. இந்த கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், சம்பாதிக்கணும், சம்பாரிச்ச காசை பாதுகாக்கணும், வழக்கு வரக்கூடாது, இந்த காரணங்களுக்காக அரசியலுக்கு மாறுறவங்க தான் அதிகம், யதார்த்தத்துக்கு மாறுறவங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது, 15 வருஷமாக தோற்று போயிருக்கு. 15 வருஷம் தோற்றதுனால இந்த 4% இந்த வாட்டி ஓட்டு போடாமல் விடல. தோத்தாலும் ஜெயித்தாலும் என் கட்சி நான் என்னை அடையாளப்படுத்திடுது, நான் நாம் தமிழர் கட்சி தான். வெற்றி தோல்வின்றதை தாண்டி சீமான் வந்து ஓட்டு கேட்டால் அவர் என்னை வீட்டுக்கு வந்து பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் ஓட்டு போடுவேன். அந்த வேட்பாளர் வந்து எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தாவேக்க என்ன நினைக்குதுன்னா, இந்த அதிமுகன்ற அந்த கட்சி இருக்கக்கூடாது, அந்த ரெட்டலைன்றது முடிஞ்சிடும். இப்போ இவர் பாட்டு பாடுறாரு, அதெல்லாம் வந்து எவ்வளோ தவறான ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது விஜய் அவர்களே அவர் பாராட்டி பேசுகிறதுலையோ அவருக்கு நன்றி கடன் பாராட்டுறதோ எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. ஏங்க வாழ்நாள்லேயே கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு, அமைச்சர் ஆகிற வாய்ப்பை ஐயா மரிய வில்சனுக்கு, தமிழ் சரியாக பேசக்கூடியவருக்கு, கணிதம் சரியாக அதை உச்சரித்து அதை எடுத்துகிட்டு போகுது, அந்த விஷயம்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி அமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்கன்னும் போது நீங்கள் என்ன வேணால் பாராட்டலாம், எப்படி வேணால் காலில் வந்து கும்பிடலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இவருக்காக தான் எம்ஜிஆர் அந்த பாட்டை பாடினாரு சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அபத்தம். எம்ஜிஆர் வந்து இளைஞர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பாடினார். இந்த பாடல் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்காக பாடப்பட்ட அந்த வரிகள், அதை எடுத்துகிட்டு போய் பொறுமையாக இருந்தால் வந்து வள்ளல் ஆகலாம்,
கடமை இருந்தால் மனுஷன் ஆகலாம், இப்போ எல்லாம் இருந்ததுன்னா தலைவர் ஆகலான்னு குழந்தைகளுக்கு தலைமை பண்பு வருவதற்காக பாடப்பட்ட ஒரு பாடல். சரி, இப்போ பாட்டுக்கு பாட்டி அப்படின்னு ஆகிப்போச்சு, எல்லாம் பாட்டு போட்டு வைப்பு பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு ஒரு 234 ஆட்டோ வாடகை எடுத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாப்புல, திட்டம் போட்டு திருடர்கள் கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாட்டு போட்டு இந்த பாட்டுக்கு கீழே விஜய் சார் ஃபோட்டோவை வச்சு விட்டு ஊரெல்லாம் அமுச்சு விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதிமுக அந்த மாதிரி அரசியல் பண்ணுறது கிடையாது. இப்போ யாரும் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. திமுகவும் KN நேரு போன்றவர்களோ இல்லை ஈவா வேலு போன்றவர்களோலாம் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த தளபதிகள் போல் இன்றைக்கி உதயநிதிக்கு பக்கபலமாக அங்கே இருந்து செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை. பறந்தாமல் இருந்திருந்தால் மேபி பேசியிருப்பாவில், சண்டை போட்டிருப்பாவில், வரல. மகேஷ் பொய்யாமொழி இருந்திருந்தால் மேபி 4 வாரத்தை பேசியிருப்பாவில், இல்லை. ஜெயன்பழகன் இறந்து போயிட்டார், மா சுப்பிரமணியன் தோற்று போயிட்டார். அப்போ தன்னோட தலைவரை பற்றி பேசும்போது பெரிய பெரிய பணக்காரர்கள் எழுந்து நின்று பேரவைத் தலைவரே அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பேரவைத் தலைவரே இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போடுறாங்க, அதனால் மாண்பா இருக்கணும் பேரவைத் தலைவரை, இங்கே பேசவே விட மாட்டேன்றாங்க. யாரை? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் அளவுக்கோ பக்குவமோ இல்லை, அந்தளவுக்கு அவருக்கு புரிதல் கிடையாது. ஸ்டாலின் அவர்களோட பார்க்கும்போது அவரோட கஷ்டமான சூழ்நிலை, அவரோட பாதிப்பு அந்தளவுக்கு இவர் அடையலை. இப்போ தான் இவர் ஃபஸ்ட்டு டைம் உதயநிதி ஸ்டாலின் தோல்வியை பார்க்குறாரு. இல்லை, இதுக்கு ஒரு காரணம் வேறு ஏவாவேலுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, மார்கண்டேயன் எம்எல்ஏ கைது, விசாரணை கைது அப்படின்னு உதயநிதிக்கு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பார்த்து ஒருவேளை பயந்துட்டாங்களா? அது ஒரு எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சரி, அப்போ இது எப்படின்னா இந்த தவளையை பார்த்து மீன் பயப்படும், மீனை பார்த்து கொசு குட்டி பயப்படும், அதுக்கப்புறம் பாம்பு தவளையை திருத்தும், பாம்பை கழுகு திருத்தும், கழுகை எங்கன்னா நின்றுச்சுன்னா சிறுத்தை கிருத்த அடிச்சிடும். அப்படி ஒன்றை பார்த்து ஒன்று பயப்படுதுன்னு எடுத்துன்னு போகலாமா? சங்கிலி தொடர் மாதிரி எடுத்துன்னு போகலாமா? அப்படி தான் போகுது. இல்லை, ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த சமரசம் மாதிரி இப்போ நிதியமைச்சர் பேசுகிறார் அப்படின்னாக்க JPR எனக்கு பழக்கம் தாங்க, அந்த காலத்துலேருந்தே எனக்கு அவர் தெரியும் அப்படின்னு. அதான் இப்படியெல்லாம் பண்ணி தான் மார்ட்டின் என்னுடைய நண்பர் அப்படின்னு இப்படியெல்லாம் பண்ணி தான் நன்கொடையாக வாங்கி குத்து ஊர்வாயை மூடியாச்சு. இப்போ திமுக எடுத்து செயல்படணும் இல்லைங்களா? லீமா ரோஸ்ன்றவங்க அதிமுகவுக்கு சேர்ந்தது அதிமுகவுக்கு நல்லதாக கேட்டதுன்னா நான் கண்ண மூடின்னு சொல்லுவேன், கெட்டது. பணம் என்பது தொழில் சார், அது வேறு அரசியல் தொழில் ஆகாது. காசுன்றது தேவை, அது அமைச்சருக்கு இது கொடுக்குறேன். நான் அதுக்குண்டு இவங்களெல்லாம் கக்கன் மாதிரி காமராஜ் மாதிரி இருங்கன்னெலாம் சொல்ல. அதாவது ஆதவே சொல்லுவார், இவ்வளோ ஊழலாக பண்ணுவீங்க, கொஞ்சம் ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே பேசுவார். அவ்வளோ அளவுக்குலாம் எனக்கு தெளிவு கிடையாது. பட் ஆனால் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த சமரசம் எங்கேருந்து வருது? 900 கோடி என்னடா மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம கொடுத்தோம் அவங்க வாங்கினாங்கன்றாங்களே, இது எல்லாரும் பார்க்குறாங்களே, 900 கோடியை பற்றி நினச்சா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இல்லை கொடுத்த என் மாமனாரை பற்றி நினைப்பாங்க, இல்லை வாங்கின அவங்க அப்பாவை பற்றி என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் இல்லையே. அதை பெருமையெல்லாம் அப்படி பேசுகிறோம். பார்த்தீங்களா எப்படி ஃபயர் விட்டார் ஃபஸ்ட்டு, இங்கே உனக்கு எப்படி 900 கோடி வந்துச்சு யாருன்னா கேட்பாங்களா? நீ என்ன தொழில் பண்ணீங்க, என்ன கப்பலில் என்னைக்கு என்ன வியாபாரம் வாங்கி விற்றீங்களா, இல்லை எங்கன்னா போய் ஆப்பிரிக்காவிலேருந்து வைரம் வைடூரியம் தங்கம்லாம் அந்த காலத்தில் பழைய படத்தில் காட்டுவாங்களா, அந்த மாதிரி எதனா வியாபாரம் பண்ணிங்களா? அவன் 5க்கும் 10க்கும் அல்லோவில் போகிறான். ஒரு படத்தில் சொல்லுவான், ஐயோ 10,000 ரூபாய் பார்க்குறதே கஷ்டமாகுது, 10 லட்ச ரூபா எப்படிரா எத்தனை வந்தேன்னு கேட்பார் ஒரு படத்தில் ஐயா ஆனந்தராஜ். அந்த மாதிரி இருக்குது உங்கள் கதை. யாரையோட கோடியில் தான் பேசுகிறீங்க. மற்றவங்களாம் இஎம்ஐ கட்டிக்கின்னு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, அதுவும் இப்போ கரண்ட் பில்லாம் பார்த்தா அதுக்கு தனியாக இஎம்ஐ போட்டு கட்டணும் பொழுது, அப்படியே கட்ட முடியாது பொழுது. சொத்து வரி கட்டால் கரண்ட் பில் கட்ட முடியாது, கரண்ட் பில் கட்டால் சொத்து வரி கட்ட முடியாது, அந்தளவுக்கு ஏற்றியாச்சு எல்லாத்தையும். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னடா இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை பற்றி நம்ம பேசுகிறோமே, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, சாராய ஆலையை பற்றி நம்ம பேசுகிறோம், திருப்பி அவங்க லாட்டரியை பற்றி பேசுகிறாங்க. இப்போ உங்களில் யார் பெரிய வியாபாரின்னு அங்கே பட்டிமன்றம் நடக்குது, சட்டமன்றம். இப்போ மக்கள் பிரச்சனை, விவசாயிக்கு 30,000 40,000 கடன் வாங்கினவங்களுக்கு ரத்தாயிடுச்சு, ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு கடன் ரத்த ஆகலை. அப்படி கடன் வாங்கினவங்களோட எண்ணிக்கை பல லட்சம் இருக்குது அப்படின்னு பேசுகிற இடத்துல, லட்சத்துக்கோ 1000த்துக்கோ வழி இல்லாமல் இருக்கிற இடத்துல கோடியை பற்றி அசால்ட்டாக பேசுகிறீங்க. யார் பெரிய கோடீஸ்வரன்ற மாதிரி உங்கள் சண்டை போகுது. என்ன விதமான அரசியல் இது? அதான் இப்போது இவர்களுக்கு அந்த பொதுமக்களோட பிரச்சனையிலேருந்து எவ்வளவு அந்நியப்பட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் உதயநிதி அவர்களுக்கு அந்த பேசும்போது அவரோட உரிமைகள் அங்கே தடுக்கப்படுதுன்றது கூட புரிய மாட்டேங்குது. அதை ஒரு சில சின்ன புதிய திமுக எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த திமுக ஒரு எதிர்க்கட்சியாக அந்த ஓப்பனிங்கு, அவங்களோட அந்த கமெண்ட்டு, அதெல்லாம் கலைஞர் பேசுகிறதையும் பார்த்துருக்குறேன். அவர் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி செயல்பட்டார் பார்த்துருக்கேன். ஸ்டாலின் சார் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்பட்டுருக்காரு பார்த்துருக்குறேன். அதை பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுது. அதே மாதிரி அதிமுகக்குன்னு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா இந்த டெய்லி வர்றதெல்லாம் கிடையாது. வருவாங்க, வர அன்னைக்கு சம்பவம், வர அன்னைக்கு அவங்க தான் ஹெட்லைன்ஸு. வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அமைச்சர் பதில் சொல்கிறது, குறுக்கீடு,
இந்த குறுக்கீடுலாம் பண்ணால் சபாநாயகருக்கும் சேர்த்து பிரச்சனை வரும். இப்போ தீர்மானம் கொண்டு வந்தால் தீர்மானத்துக்கு அதை பற்றி விரிவாக பேசுவதும் அவங்களாவே இருப்பாங்க. அதாவது சார், ஒரு முதலமைச்சர்னும் போது நீங்கள் கிரீஸில் இருக்கும்போது நீங்கள் தான் சார் ஆடணும். அப்பா நீ ஆடுப்பா, நீ 2 ரன் அடிப்பா, நீ 2 ரன் அடிப்பா. வேளாண் துறையை பற்றி கேட்டால் வேறு ஏதோ துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு. மருத்துவத்துறை அமைச்சர் வேறு எதுக்கோ பதில் சொல்கிறாரு. துறைக்கு சம்மந்தமே இல்லாமல் கீர்த்தனா வேறு ஒரு துறையில் வரும்போது பதில் சொல்கிறாங்க. இவர் பாவம் ராஜ்மோகன் நைட்டெல்லாம் தூங்குறாரா இல்லையானே தெரில, எல்லா துறைக்கும் 2 கேள்விக்கு பாவம் பதில் எடுத்துன்னு வர்றாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசினா கூட பாவம் ராஜ்மோகன் ஏஞ்சி நிற்கிறாரு. அதாவதுங்க ஐயா, ராஜ்மோகனோட நோக்கம் புரியுது. அவங்களோட முதலமைச்சரை பாதுகாக்கிற கேடயமாக இருக்கிறார். அதாவது எம்ஜிஆருக்கு எப்படி அவருக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக ஒரு சில பேர் இருந்தாங்களாமோ, அது மாதிரி ஐயா ஆரம் வீரப்பன் மாதிரி அவர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வேறு ஆள் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு அந்த இடம் கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மற்ற ஒரு சில அமைச்சர்களுக்கு கொடுக்குற மாதிரி யார் சார் இருக்காங்க? ஆரம் வீரப்பன் மாதிரி ஐயா ஆதவ் தான் இருப்பார். ஆதவ் தான் அதை, ஏன்னா அது இருப்பார். இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருப்பாங்க. அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். ஆனால் இவருக்கு பேக்கேஜோ கெட்ட பேரோ எதுவுமே கிடையாது. இந்த சீசன்லேயும் சரி, தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ராஜ்மோகனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கோவமாக பேசுறது இல்லை. ஆனால் ஒரு ராஜ்மோகனேவா 5 டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டுன்னு இருப்பீங்க. ஏன்னா ராஜ்மோகனா இல்லை ராகுல் டிராவிடா அவரே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாதுல்ல. பேரவையில் ஒரு 7-8 பேர் பேசணும். அப்புறம் இவர் ஒருத்தர் நம்ம ஐயா செங்கோட்டையன் அவை முன்னவர்னு ஏஞ்சி பேசலாம். அவை முன்னவர் இதே துரைமுருகன் ஏஞ்சிக்குவார். அவை முன்னவர் இல்லை முக்கியமான மரியாதைக்குரிய துரைமுருகன் சொல்லுவாங்க. ஏஞ்சா தக்லீஃப் பண்ணுவார். என்னப்பா யாருப்பா காவேரி பற்றி குரல் குத்துது, பேசுவோமா, ஆரங்கி கபினி ஏமாவதி பேசலாமான்வார். அவருக்கும் வயசாகி போச்சு, இப்போது அவையெல்லாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி அந்த டேலண்ட் எல்லாம் மிஸ் ஆகுது. அது இப்போ அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். ஐயா செல்லூர் ராஜு அது ஒரு பெரிய இழப்பு. ஒரு காரசாரமாக போகும்போது ஒரு நகைச்சுவையோட ஒரு மதுரைக்காரங்களுக்கு உண்டான அந்த ஒரு குசும்பு, அதுலேயே பேரவைத் தலைவரே பதிலுக்கு பதிலாம் எல்லாம் பேசலாம் தலைவரே, அங்கே அந்த மக்கள் பிரச்சனையை பேசுகிறேன் என்ன பேரவைத் தலைவரே நீங்கள் பேசினாவே மைக்கு பிடிங்கிறீங்க, அப்போ எப்படி அங்கே ஓட்டு போட்டவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த தன்மை இருக்கும் அவருக்கு. அது பார்க்கும்போது இவங்களுக்கே சரி ஒரு 5 நிமிஷம் மக்கள் பிரச்சனை பேசிட்டோம் அப்படின்னு. அதுமாதிரி ஆர்பி உதயகுமார் பேசும்போது பாயிண்ட்ஸ் இருக்கும், டெப்த்து போவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இல்லை, உள்ள சட்டமன்றத்தில் இல்லை. இப்போ எஸ்பி வேலுமணிலாம் பேசுவார், அவர் மாதிரி வேகமாக பேசின்னு போவார். இது தொகுதியில் இது இல்லை, இது கேட்டாங்கோ, இது பண்ணணும், இது நாங்கள் முன்னாடி அதிமுக காலத்தில் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். பட் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர் தாவேக்கோட லாங்குவேஜ்னவோ அதான் பேசுகிறார். அரசு ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னும் அதை கேட்கறதுக்கு தான் ரெட்டலைக்கே வந்திருக்குது. அதுதான் மக்களோட தீர்ப்பாக இருக்குது. ஆனால் இவங்க அந்தந்த நிலை மாறுறாங்க, தன்மை மாறுறாங்க. அது எங்கே போகுதுன்றது பார்க்கணும். நன்றி சார். நன்றி சார்.